ஹாய் டியர், டுடே வந்துட்டு தேவ் பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா மேரிட் வித் சபி கேர்ள் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கரெக்டாக டியர்? ஸோ நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ இந்த மாதிரி தேவ் பார்க்க ஒரு ஒன் ஷாட் பார்த்து சொல்லி, ஸோ அதான் இருந்து. ஸோ இன்றைக்கி அதை பார்க்கலாம். ஓகே டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் போயிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் 10th படிக்க வரைக்கும் நம்ம ஒரு மாதிரி ஸ்லிம்மாக இருந்திருப்பீங்க, அதுவும் அழகாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ 11th போகிறப்ப நீங்கள் ஒரு மாதிரி அதிகமாக வெயிட் போட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கே தெரியல, அப்படியே ஃபுல்லாக வெயிட் போட்டாச்சு. அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு செம க்யூட், அப்படியே அழகாக புதுன்னு இருக்கிறீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே உங்களை அப்படியே கணத்து பிடிச்சி அப்படியே கொஞ்சுவாங்க, அப்படியே கிள்ளிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில தர்தங்கள்லாம் இருக்குல்ல, அது அப்படின்னா எப்படி சொல்ல, ஒரு சில தர்திங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம ஒல்லியாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க, இப்படி இருக்கிற வாட்டர் குச்சி அப்படிம்பாங்க. இல்லை நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாலுமே வந்துட்டு இப்படி இருக்கிற குண்டாக்குற அப்படிம்பாங்க. ஸோ சில நாய்ங்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் குறை சொல்கிற நாய்ங்க இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி சில நாய்கள் வந்துட்டு உங்களை ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்க, ஒரு மாதிரி ரொம்பவே ஃபேட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி குத்தி காட்டுற மாதிரி பாடி ஷேமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்ப, அதாவது அதே 10th கிளாஸ் முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஒல்லியாக தானே இருப்பீங்க. அப்போ வந்துட்டு என்ன இப்படி இருக்கிற, கொஞ்சமாவது உடம்பு இருந்தால் தான் பொண்ணுங்க பார்க்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் புதுன்னு ஆகுறீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இன்னும் சில தர்த்தங்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த தத்திங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பேடாக கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு அது ஒரு மாதிரி இன்செக்யூரிட்டியாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு ஐயோ அப்போ நம்ம வந்துட்டு ரொம்ப குண்டாயிட்டோமோ, யாருக்கும் நம்ம பிடிக்க மாட்டேங்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சில கிளாஸ் பொண்ணுங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் வந்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன அப்படிங்கிறாங்கன்னா, உன்னெல்லாம் யார் பார்க்க போகிறா, கண்டிப்பாக நீ வந்துட்டு வேஸ்ட்டு தான் அப்படி இப்படின்னு வந்துட்டு உன்னோட காலேஜ் டேலாம் வந்துட்டு ரொம்ப மோசமாக போகும்னு சொல்லிட்டு உங்களை ரொம்பவே ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்கூல் டேஸில் ஒரு மாதிரி எப்படியோ ஒரு மாதிரி அப் அண்ட் டவுட்டாக தான் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு படிப்பு நல்லா வரும், சூப்பராக படிப்பீங்க. ஆனால் வந்துட்டு இந்த பாடி இந்த மாதிரி வெயிட் அதிகமாக போட்டதுக்கப்புறமா உங்களால் வந்துட்டு அதை குறைக்கவே முடியல. என்ன பண்ணாலும் உங்களால் குறைக்கவே முடியல. ஒரு மாதிரி அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஃபைனலாக ஒரு அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜப்பியாக ஃபுல்லாகவே ஜப்பி ஆகிட்டீங்க. ஆனாலும் சில பேர் வந்துட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி குழந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கணத்தை பிடிச்சி கொஞ்சுவாங்க. அந்த மாதிரி சில பொண்ணுங்களாம் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேர் மட்டும் தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களை ஒரு மாதிரி வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறதா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் உங்களோட ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. காலேஜ்லேயும் இதே மாதிரி தான் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே செய்யும். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, கலாய்ப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பழகிடுச்சு. ஏன்னா 2 வருஷம் ஸ்கூலில் பழகணுங்காட்டிக்கு காலேஜ்லேயும் அதே பழகிடுச்சு. அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக அலைன்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இந்த காலத்தில் எந்த பையனாக இருந்தாலுமே வந்துட்டு ஸ்லிம்மாக இருந்தால் தானே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நம்மளை வேறு இப்படி இருக்கிறோமே, நம்மளை யாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு வேலை பிடிக்கலான்னு என்ன பண்ணுறது, நம்ம இப்படி இருக்கிறனால அவங்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடும்ல. ஸோ அதனால் நம்ம ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு இது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதனாலேயே உங்களுக்கு அலைன்ஸ்லாம் பார்க்குறாங்களா, அப்படி ஃபோட்டோ காட்டுவாங்க. ஸோ ஃபோட்டோ காட்டுறப்ப அந்த பையன் வந்துட்டு ஒல்லியாக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவங்களுக்கு புரியவே புரியாது, ஏன் வேணாங்கிறான் பையன் நல்லா தானே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதே மாதிரி தான் நிறைய ஃபோட்டோ காட்டுவாங்க. ஆனால் வந்துட்டு எல்லோரும் ஒல்லியாகவே இருக்கிறனால ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கோவமே வந்துடுச்சு. உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தான் தெரியுது, நான் இவ்வளோ குண்டாக இருக்கிறேன், இப்படி ஒல்லியாக்கிற பையனை கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அவனுக்கு எப்படி என்ன பிடிக்கும், அவன் என்னை வெறுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி நீங்களே ஒரு கற்பனைக்குள்ளே ஒரு மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா. ஸோ நீங்களே கற்பனை பண்ணி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க இப்போ தான் பார்க்குறாங்க, என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் நினச்சிட்டு தான் இவ்வளோ நாள் எல்லாரையும் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தியா. பசங்களும் அந்த மாதிரி எல்லாருமே இருக்க மாட்டாங்க, பசங்களாகட்டும் பொண்ணுங்களாகட்டும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீ வந்துட்டு இது மாதிரிலாம் பேசாத, நீ நல்லபடியாக இரு, உன்னோட கேரக்டர் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா உன்னை நீ எப்படி இருந்தாலும் உனக்கு உன்னை எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டில் அப்படியே உங்களை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னா காலேஜில் ரொம்பவே புலி பண்ணியிருப்பாங்க உங்களை. அந்த டேஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு செமையாக பயமாக இருக்குது. இப்போ கூட நடுக்கமாக இருக்குது. அந்தளவுக்கு அவங்கள ரொம்பவே உங்களை ஒரு மாதிரி புலி பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ அழுதுருப்பீங்க காலேஜ்லலாம். ஸ்கூலில் கூட ஒரு மாதிரி மனசுக்குள்ளே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காலேஜெலாம் அழுகிற அளவுக்கு வச்சு செஞ்சுருப்பாங்க. அதனாலே உங்களுக்கு வந்துட்டு இனிமேல் எனக்கு கல்யாணமே வேணாம், என்னை இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பர்ஸ்ட் ஆகிட்டு அழ ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இது மாதிரி இதுக்கு முன்னாடி வீட்டில் எதுவுமே சொன்னது கிடையாதா. ஸோ சொன்னால் நீங்கள் இதெல்லாமே இந்த மாதிரி பண்ணவும் இவ்வளோ நல்லா இப்போ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருக்காளா. ஸோ அப்படி இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம வந்துட்டு பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் கல்யாண பேச்சு எடுத்தாலே பயங்கரமாக கோவப்பட முடிவு பண்ணிட்டீங்க, உங்களை வந்துட்டு யாருக்குமே பிடிக்காது அப்படின்ட்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அப்படியெல்லாம் கிடையாது, நான் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறேன், எல்லா பசங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க, எல்லா பொண்ணுங்களும் அது மாதிரி இருக்க மாட்டாங்க, ஓகேவா. அதாவது பசங்க பொண்ணுங்க ரெண்டுமே எல்லாருமே காமன் தான். அதனால் வந்துட்டு சில பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க, சில பேர் வந்துட்டு நல்ல விதமாக இருப்பாங்க. அதனால நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்று புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அட்லாஸ்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டு சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்துட்டு ஒரு வருஷமே ஆயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி பேசி சண்டை போட்டு அதுக்கப்புறம் உங்களை சமாதானப்படுத்துறதுக்கே.
அதனால ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அலைன்ஸ் பார்க்குறாங்க. அந்த பையன் நல்லா சூப்பராக தான் இருக்கான், க்யூட்டாக இருக்கான், அழகா இருக்கான். நீங்களும் வந்துட்டு பார்க்குறீங்க. நீங்கள் வந்துட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா அவன் அழகா இருக்கான் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியல. அவங்க கிட்ட பேசினா தானே தெரியும். அதனால நீங்கள் வந்துட்டு எனக்கு இப்படி சும்மா ஃபோட்டோ பார்த்தா எதுவும் தெரியல, நான் பேசி பார்க்குறேன், அவங்களுக்கு ஓகேன்னா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கே உங்களை பேச விட்டு நீங்கள் குட்டி குழப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு அவங்களும் யோசிக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு அவனும் வந்துட்டு அந்த பையனும் வந்துட்டு சரி ஓகே பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. இப்போ வந்துட்டு வீட்டில் எல்லாரும் அதாவது பொண்ணு பார்க்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் உட்காந்துருக்கப்போ நீங்களும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நிற்கிறீங்க. அந்த பையன் வந்துட்டு மேலே கீழே பார்க்குறான். ஸோ பார்த்துட்டு நான் கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் வந்துட்டு நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே உள்ள கூட்டு போறீங்க. ஸோ 2 பேர் பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட்டு அவன் என்ன கேட்குறான்னா, நீங்கள் என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்களா? உங்களுக்கு காட்டினாங்களா? அப்படின்னு கேட்குறான். பொலைட்டாக தான் கேட்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு காட்டினாங்கங்க, பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு என்ன கேட்குறான்னா, என்னோடய ஃபோட்டோ பார்த்து நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வர சொல்லி எல்லாத்துக்கும் ஓகே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உங்களுக்கு புரியல. இல்லைங்க என்ன சொல்கிறீங்கன்னு புரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை என்னோடய ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களா? நான் எப்படி இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நீங்களும் எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியும்ல. ஸோ எப்படி நீங்கள் இதுக்கு ஓகே சொன்னீங்க? ஏன்னா இப்போ என்னால் போயிட்டு எங்கள் வீட்டில் வேணான்னுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே போயிட்டு என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவன் எந்த மாதிரி ஒரு இதில் பேசுகிறான் அப்படின்ட்டு. நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறது ஜப்பியாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. ஸோ அவன் வந்துட்டு நல்லா ஸ்லிம்மாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்றான். அதையும் அவனே சொல்லிட்டான். எனக்கு கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி பொண்ணுங்களை தான் பிடிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருக்கிறீங்க, நான் உங்களை குறை சொல்ல, பட் எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல. ஸோ என்னோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கும் அப்படியே வெளில போயிடுறான். உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏன்னா மூஞ்சிக்கு நேரம் அந்த மாதிரி பேசினா எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்கும்ல. அதனால உங்களுக்கு செம்மையாக கடுப்பாயிடுது. நீங்கள் எப்படி வெளியே வரீங்க, அவன் சொல்லிட்டு வந்துருப்பான், ப்ளீஸ்ங்க நான் வேணான்னு சொன்னது மட்டும் சொல்லிடாதீங்க, நீங்களே பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு உள்ள வந்து ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிட்டான். இப்போ அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் பிடிக்கலன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் கேள்வி கேட்பாங்க, மற்றவங்களாம் பேசுவாங்கல்ல. அதனால வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறீங்க. இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு ஓகே தான் நம்ம பேசிட்டீங்கல்ல, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்ககிட்ட கேட்குறாங்க. அவன் எதுவுமே சொல்ல. அவங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு உட்காந்துட்டான். ஆனால் நீங்கள் என்ன சொல்ல முடியும், அவன் தான் வேணாம் அப்படின்ட்டான்ல. அதனால நீங்களும் வந்துட்டு இல்லைங்க எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் இப்படி சொன்னது உங்கள் அம்மாவுக்கு ஷாக்கு. ஏம்மா என்னாச்சுமா உனக்கு, என்னம்மா அந்த பையன் நல்லா தானே இருக்கான், ஸோ நல்லா படிச்சிருக்கான், நல்ல இடமா இருக்குது, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி சொன்னதும் அந்த பையனோட அம்மா இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்திரிச்சு, ஓ உனக்கு வந்துட்டு என்னோட பையன் பிடிக்கலையா, அது அவன் சொல்லியிருந்தா கூட நான் ஏற்றுப்பேன், ஆனால் நீ சொல்கிற பத்தியா, அதனால அதாவது எப்படி சொல்கிறது, இங்கெல்லாம் நாங்கள் வந்து இருக்கக்கூடாது, உன்னோட ஃபோட்டோ பார்த்துட்டே வந்துடக்கூடாதுன்னு ஒரு மாதிரி மட்டும் தட்டுற மாதிரி பேசிட்டாங்க. உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி செம்ம டென்ஷன் ஆகிட்டு திரும்ப கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கும்ல ஒரு விஷயம், அப்படி ஆக ஒரு நாளைக்கு அது பஸ் அவுட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. உன்னை பார்த்தாலே தெரியுது உன் பையனை நீ எந்த லட்சத்தில் வளர்த்தினேன். ஸோ நான் பிடிக்கலன்னு சொல்ல, என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவன் தான் சொல்லிட்டு வந்தான். உன் பையன் நல்லா ஸ்லிம்மாக அழகாக இருந்தால் தான் பிடிக்குமாமா. அப்புறம் என் ஃபோட்டோ காட்டிப்பாங்களா, அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. ஸோ உன் பையனுக்கு வந்துட்டு தப்பிச்சுக்கணும், ஆனால் பள்ளியெல்லாம் என் மேலே விழணும், அதானே டே உனக்கு அதானடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் வந்துட்டு சமயம் பயந்துட்டு நடுங்கிட்டு நிற்கிறான். அவங்க அம்மா அப்படி முடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த பையனோட அம்மா பார்த்து என்ன கேட்குறீங்கன்னா, அவன் என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்ல சொன்னான், அப்போ கூட எனக்கு எதுவும் தெரிவிக்கல, ஆனால் நீ இப்போ பேசினா பார்த்தியா அப்போ தான் எனக்கு தெரியுது நீ எந்த லட்சத்தில் அவனை வளர்த்திருக்கேன்னு. ஸோ உன்ன மாதிரி தான் உன் பையன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க. அவங்களுக்கும் வருது, என்னம்மா ஓவராக பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்ன, பிடிக்கலன்னு சொன்னால் அமைதியாக போகணும், ஓகேவா. ஸோ நான் பிடிக்கலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக நீ என்னை இப்படி டக்குன்னு பாடி ஷேமிங் பண்ணுறியே இத்தனை பேருக்கு முன்னாடி. ஸோ உன்னோட என்ன மென்டாலிட்டி இருக்குதோ அதே தான் உன் பையனுக்கு இருக்குது. 2 பேரும் உருப்படவே மாட்டேங்க, போய் தொலைங்க வெளியே, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தட்டு எல்லாத்தையும் போட்டு சாமானத்தில் உடைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு அவ்வளோ ஒரு வெறியாகுது. ஏன்னா இத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க அப்படி கேட்கவும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால அது எல்லாமே ஒரு மாதிரி கோவமாக மாதிரி இப்படி கத்த ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் மம்மி வந்துட்டு இப்படி பிடிக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருடி அப்படிங்கிறாங்க. அப்படி நீங்கள் உங்கள் மம்மி முறைச்சி ஒரு மாதிரி பேசுனீங்க. பாருமா இதோட கடைசி, இதுக்கப்புறம் கல்யாணம் எவனையாவது கூட்டிட்டு வந்தீங்க வைங்களேன், அலுவல் எடுத்து அப்படி தலை வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. அவங்களாம் அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க. இங்கே வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட ஃபேமிலிக்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க வந்துட்டு உங்களை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சமாதானம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதுவும் இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறது அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே சேடாகவே இருக்குது. இப்படி தான் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் போயிடுச்சு. நீங்கள் வந்துட்டு அந்த கல்யாண டாபிக் எடுத்தாலே பயங்கரமாக சண்டை வருது. நீங்கள் என்ன கல்யாணம்னு பேசுனீங்கன்னா நான் இங்கேருந்து எங்களுக்கு போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனாலே அவங்க பயந்து அமைதியாக இருக்காங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு அப்படி அமைதியாகவே இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் அந்த 3 வருஷம் உங்களுக்கு டைம் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர மாதிரியே இல்லை. ஆனாலும் வந்துட்டு அவங்களும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இப்போ அவங்க திரும்ப உங்களை பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுவாங்கள்ல, எனக்கு உடம்பு சரியில்லை அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு, இங்கே பாருமா நான் வந்துட்டு கடைசியாக கேட்குறேன், எனக்காக இது ஒன்று மட்டும் பண்ணிக்கோ, நல்ல பையனாக பார்க்கலாம் உனக்கு இருக்கணும். அப்படி வந்துட்டு நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஸோ யாரோ ஒருத்தருக்காவது கண்டிப்பாக பிடிக்கும்ல, உனக்கும் யாரையோ ஒருத்தராவது கண்டிப்பாக பிடிக்கும்ல, இப்படியே நீ லைஃப் லாங் இருந்துட முடியாது, எங்களுக்கு அப்புறம் ஒன்று பார்த்துக்க ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அவங்க உடம்பு
அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்கவும் வேற வழியே இல்லாமல் 2 பேருக்கும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஓகேவா, முதல்ல அவங்க கிட்ட கேளுங்க, அதுக்கப்புறமா எதா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிடுறீங்க. 3 வருஷம் கழிச்சு இந்த இந்த வார்த்தை வர்றதுக்கே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது உங்க வாயிலிருந்து இதை கேட்கவும். சரி ஓகேன்னு மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே கவனமாக தான் இருக்காங்க. முன்னாடியே எல்லாமே சொல்லிடுறாங்க, பொண்ணு இந்த மாதிரி இருப்பா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது, இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் தான் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிஷன்லாம் இவங்களும் சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு அதுக்கெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனா எல்லாம் ஒரு இதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிருக்கும். ஸோ டெய்லி ஒரு ஜாதகம் வருது பாக்குறாங்க, ஆனா எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. ஆனா லாஸ்டா வந்துட்டு ஒருத்தங்க வந்துட்டு பாக்குறாங்க. அது வந்துட்டு என்னமோ தெரியல, உங்களோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு. அந்த பக்கம் அவங்க அந்த பையனோட பேரண்ட்ஸும் வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் 2 பக்கம் ஓகே அப்படின்னா அடுத்து வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல, ஸோ அப்படிதான் வீட்டுக்கு வராங்க. அந்த பையனும் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா அவங்கள பார்த்ததும் தெரிஞ்சிச்சு, செம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, அப்படியே செம ஒரு மாதிரி ரொம்பவே ஒல்லியா அப்படியே அழகா சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்காங்க ஓகேவா. அதனால வந்துட்டு அஹ் அவனே வந்துட்டு அந்த மாதிரி பேசிட்டு போனான், இவன் இப்படி இருக்கானே, இவன் என்னென்ன சொல்ல போறானோ, இன்னைக்கு என்ன சண்டை நடக்க போதோ, என்ன ஆனாலும் சரி வாய் தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்துட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அங்கே இருக்க பையன் வந்துட்டு வேறு யாரும் கிடையாது, ப்ளே தான். ஸோ அவர் தான் வந்துட்டு உங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸாக எல்லா விஷயத்துக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவர் வந்து அங்கே தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்களா, ஸோ இப்படி இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளை பிடிக்காது அப்படின்னு நீங்களே வந்துட்டு கற்பனை பண்ணிப்பீங்களா, ஓவர் இமேஜினேஷன் உங்களுக்கு. ஸோ அதனால வந்துட்டு அப்படி நினச்சிட்டு அப்படி நிற்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்துட்டு நான் வந்துட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்டதும் அவ்வளோதான், உங்களுக்கு அந்த பழசெல்லாம் ஞாபகம் வருது. அவனும் வந்து இப்படி தானே கேட்டான். ஸோ கேட்பான் உள்ள வந்து, அதுக்கப்புறம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க நான் வந்துட்டு சொல்லுவான். ஸோ நான் வந்துட்டு பிடிக்கலன்னு சொன்னோம் அப்படின்னா இவன் அம்மா திரும்ப நம்மளை கத்துவாங்க. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் ஒரு மாதிரி லைஃப் லூப்லயே போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களே வந்துட்டு சரி இப்போ பேசிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. நீங்களும் வந்துட்டு போறீங்க. இதெல்லாம் தான் நடக்கும் நீங்களே வந்துட்டு ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க. அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ அவர் வந்துட்டு உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அவர் உங்களை பேச விடல. என்ன கேட்குறாருன்னா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன, இவன் வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவான், அது நமக்கு அசிங்கமாக போயிடும். இப்போ பிடிக்கலன்னு சொன்னாலும் ஒரு வேளை அவன் ஹர்ட் ஆயிடுவானோ, என்னடா கடவுளே எனக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக பார்த்துட்டு நிற்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது ஆன்சர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், இல்லைங்க நான் ஃபஸ்ட்டு உங்களை கேட்கலான்ட்டு இருக்கேன், ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், கேளுங்க அப்படின்னு சொல்லவும் நீங்களும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அது வந்துட்டு நான் இந்த மாதிரி நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 65-70 kg வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, என்னங்க நான் இங்கே வெயிட்டெல்லாம் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நான் இவ்வளோதான் ஹைட் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொல்லிட்டே வந்துட்டு, எங்க நான் என்ன மிலிட்ரிக்கா ஆள் எடுக்கிறேன், எதுக்குங்க ஹைட் வெயிட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, பார்த்தாவே தெரியுதுல நீங்கள் இந்த ஹைட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குவா. நீங்கள் வந்துட்டு இல்லைங்க முதல்ல என்ன பேச விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா. சொல்லிட்டே வந்துட்டு சரி ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டி அப்படி உங்களை பார்த்து நின்றுருக்காரு. அப்புறம் அப்படி பார்த்துட்டு நிற்கிறதே உங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நர்வஸாக இருக்குது, பேச வர மாட்டேங்குது, ஏன்னா உங்களே பார்த்து நிற்கிறாருல, அதனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஐயோ என்ன இப்படி பார்த்துருக்கா அப்படின்னு. ஸோ அவர் வந்துட்டு அப்படி பார்த்துட்டே நிற்கிறாரு. நீங்களும் வந்துட்டு கொஞ்சம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்துட்டு இவ்வளோ வெயிட் இருக்கேன், இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கேன், என்னோட வெயிட்டுக்கும் ஹைட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த பிஎம்ஐ போடுவாங்கல்ல, ஸோ அது வந்துட்டு அதிகமாகவே இருக்குங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு நிற்கிறாரு. ஏன்னா நீங்கள் பேசணும் குறுக்க பேச வேணாம்னு சொல்லியிருப்பீங்க, அதனால சரி அடுத்து அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன எங்காவது நீங்கள் இன்கேஸ் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா வெளில கூட்டு போனால் உங்களை எல்லாரும் கலாய்ப்பாங்க, ஏன்னா நீங்கள் ஒல்லியாக நல்லா ஸ்லிம்மாக அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஆனால் நான் பாருங்கள் ஒரு மாதிரி நல்லா குண்டுகுண்டா ஒரு மாதிரி புதுன்னு இருக்கேன், ஸோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்துட்டு சரி அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு என்ன எல்லாத்துக்கும் சரி சரின்ட்டு இருக்கா அப்படின்ட்டு திரும்ப, இல்லைங்க இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அதாவது என்னை பிடிக்கலன்னு சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன், நான் போயிட்டு அதை சொல்லுவேன். ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஒரு விளக்கம் வந்து உனக்கு போய் என் பையனை பிடிக்கலன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஆல்ரெடி எனக்கு இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஸோ அவங்களே நான் அடிக்க போயிட்டேன், இதுக்கு மேலே திரும்ப அதே இன்சிடென்ட் திரும்ப நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அறுவாள் எடுத்து வெட்டாலும் வெட்டிடுவேன், ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கோவம் வருதுங்க, ஸோ ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் பார்க்குறாரு, சரி இப்போ அதுக்கு என்ன, நான் ஏதாவது சொல்ல வந்தால் அதை சொல்ல விடாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க இதாங்க நடந்துச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு என்னை பிடிக்கல, அது எனக்கு நல்லாவே தெரியும், பிடிக்கவும் பிடிக்காது அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஸோ என்னை பிடிக்கல அப்படின்னு நீங்களே போய் சொல்லிட்டீங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு தான் ரொம்ப கெத்தாக இருக்கும். நான் போய் உங்களை பிடிக்கலன்னு இது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாமல் பிரச்சனை வருங்க, ப்ளீஸ்ங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்களே பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு பேசி முடிச்சிட்டிங்களா, இதுக்கு மேலே நான் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதுக்கு மேலே பேச என்ன இருக்குது, சரி ஓகே பேசுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ டேவ் வந்துட்டு, நான் பேச போகிறதில்ல, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை, அது மட்டும் நான் நிறைவேற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைவேற்றிக்கிறீங்களா ஆசையா, என்கிட்ட என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க ஸோ நான் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இவன் பேசுகிறான், ஒரு வேளை அப்படின்ட்டு உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ என்னங்க பண்ண போகிறீங்க, என்னங்க உங்களுக்கு ஆசைன்னு திரும்ப கேட்குறீங்க. அதுவா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எதுக்கு கிட்டையெல்லாம் வரான்னு அப்படியும் அந்த அவரோட 2 கையை எடுத்து உங்களோட 2 கண்ணை இருக்குல்ல, ஸோ அந்த 2 கண்ணத்தையும் பிடிச்சி இப்படி சுச்சுன்னு சொல்லி ஆட்டிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு கணத்தில் அதை ஒரு கீசை கெடுத்துட்டு அப்படியே ஓடிடுறாரு. உங்களுக்கு அப்படியே செம ஷாக்காக இருக்குது, என்ன நடந்துச்சிங்க அப்படின்னு.
ஸோ நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு மாதிரி அந்த லோடிங் மோடுக்கு போயிட்டீங்க. உங்களால் வந்துட்டு அதை லோட் பண்ணவே முடியல. அது ப்ராசஸே ஆக மாட்டேங்குது. என்ன நடந்துச்சு இப்போ? ஏதாவது கனவா, இல்லை இமேஜினேஷனா, இல்லை இல்யூஷனா? இப்போ இங்கே இருந்த ஆளை எங்கே போயிட்டான், அங்கே இந்த பையனை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடுறீங்க. ஸோ அவர் தான் ஓடி இருப்பாரு. ஒரு வேளை நிஜமாக நடந்துச்சா, இல்லை நான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி கனவு கண்டுட்டு இருக்கேன்னா, என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு கண்ணத்தை தொட்டு தொட்டு பார்க்குறீங்க. அந்த ஒரு மாதிரி கிஸ் பண்ணிக்கிற ஈரம் கூட இன்னும் காயலை. ஈரமாக தான் இருக்குது. என்ன இது, இவன் இப்படி இருக்கான், இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், என்ன பிடிச்சிருக்கா? ஒரு வேளை என்ன இது, ஒரு வேளை ஆசைன்னு தான் சொன்னான், அப்போ சும்மா ஆசை மட்டும் நிறைவேற்றிட்டு போயிட்டானா, இல்லை எனக்கு பிடிச்சிருக்கா அவனுக்கு? ஐயோ கடவுளே, எனக்கு பைத்தியமே பிடிச்சின்னு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு கீழே போகலான்ட்டு போறீங்க. அங்கே போய் பார்க்குறப்போ அவரு சும்மா அப்படியே ஷையாக வெக்கப்பட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னடா இவன் ஷையெல்லாம் ஆகிட்டு இருக்கிறான், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு அந்த ப்ராசஸே ஆக மாட்டேங்குது. ஏன்னா வந்துட்டு அவர் பிடிச்சிருக்கலான்னு சொல்லலாம், இதை பண்ணிட்டு போயிருக்காரா. ஸோ அதனால இப்போ இவனுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை சும்மா இவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும்னு ஒரு ஆசையா, அதை மட்டும் நிறைவேற்றிட்டு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஓகேவா, பேசி முடிச்சிட்டிங்களா, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க 2 பேர்த்தோட வீட்டு சைடையுமே. நீங்களும் இப்படி பார்க்குறீங்க, என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஆனால் நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பக்கத்தே இருந்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க இது ஓகேவா அப்படின்னு. ஸோ அப்படியே எல்லாரும் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. அடுத்தவங்க தானே கேட்பாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே பேண்டேவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க அப்படிங்கிறது எல்லாருமே அவளை பார்த்துட்டு இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு இல்லைங்கிற மாதிரி தலையாட்ட வந்திருப்பீங்க. ஸோ டக்குன்ட்டு என்ன பண்ணுறோன்னா எந்திரிச்சு ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் நின்று தலையை அப்படிங்கிற மாதிரி ஆட்ட வைக்கிறாரு. அவ்வளோதான், எல்லாத்துக்கும் சமயம் சிரிப்பாயிருச்சு. இதே என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, அவன் ரொம்ப ஷை ஆகுறாமா, அதனால தான் நானே வந்துட்டு சொல்கிறேன், எங்கள் 2 பேத்துக்கு ஓகே, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் உட்காந்துட்டாரு. உங்களுக்கெல்லாம் இங்கே நடக்கிற எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்படி கூட பசங்களாம் இருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி கூட மனுஷங்க இந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்களா என்ன? அவ்வளோ பேர் நம்மளை அப்படி புள்ளி பண்ணுவாங்களே, இவர் என்ன இவ்வளோ அழகாக இருந்துட்டு இப்படி நம்மளை வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் செம ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. உங்களோட மம்மி வந்துட்டு ஃபோனில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன அப்படின்னா இந்த மாதிரி வயனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பையன் வந்துட்டு பார்த்து ஓகே பண்ணிட்டோம், ஸோ கல்யாணம் பண்ண போகிற ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு எல்லாத்துட்டையும் ஹாப்பியாக ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து உங்களுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க. ஸோ எல்லாருமே அந்த ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுருவாங்களா, மேரேஜெலாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. தேவும் கிளம்பிட்டாரு. இப்படி தான் ஒரு 2-3 டேஸ் போயிருக்கும். நீங்கள் பாட்டுக்கு உங்களோட வேலை உண்டு, நீங்கள் வந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு அந்த மேரேஜ் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தாட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இல்லை. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனது உங்களோட ஒரு சில ஃப்ரெண்டுக்கு மட்டும் எப்படியோ ஒரு வழியாக தெரிஞ்சிச்சு போல். ஸோ அவங்களாம் உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா, ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லடி சடனாக ஆகிடுச்சு, ஸோ அதனால சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வந்துட்டு சரி ஓகே, ஃபோட்டோவாவது காட்டுவே, இல்லை அதுவும் காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காட்டுறீங்க. ஸோ அதாவது ஃபோனில் அனுப்பி விடுறீங்க. எல்லாரும் பார்க்குறாங்க, சூப்பர் டி, கங்க்ராஜ் அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக தான் உங்ககிட்ட சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக தான் இருக்கீங்க இப்போதைக்கு. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, ஹாய் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் அந்த கிஸ் எமோஜியோட வருது. பார்க்குறீங்க, புது நம்பராக்கு, யார் அது இந்த மாதிரிலாம் அனுப்பிட்டு இருக்குதுன்ட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஒரு வேலை இந்த மாதிரி ஸ்பேம் மெசேஜா, ஓகே அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிட்டிங்க. திருப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹாய் மெசேஜ் வந்துட்டு இருக்குது, என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வேலை யார் அனுப்பிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்படி கேட்டதும் அவங்க என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு அதுக்குள்ளே மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே மறந்துட்டியாவா, யாருன்னே தெரியல, நான் எப்படி மறப்பேன், முதல்ல யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, அது வந்துட்டு அந்த சுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜ் அனுப்புறது உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷை ஆக ஆரம்பிச்சிச்சு, ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அன்னைக்கிட்டே தானே 2 கணத்தையும் பிடிச்சி சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு ஓடிட்டுப்பாரு. ஸோ அப்படி சொன்னதும் உங்களுக்கு வந்துட்டு செம்மையாக ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நீங்கள் ரிப்ளை பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ திரும்பி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறாரு, மெசேஜ் பண்ணுறாரு, ஹே ஜூ என்ன பண்ணுற, எங்கே மெசேஜே காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஜூவா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஜூவா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த மாதிரி அனுப்பி விடுறீங்க. ஸோ அவர் என்னென்னா, ஆமாம் ஜுன்னு சொல்கிறோம்ல, ஸோ அவ்வளோ பெருசாக ஒன்று அப்படி கூப்பிட முடியாது, ஆனால் உனக்கு வந்துட்டு நிக் நேம் மாதிரி ஷார்ட்டாக வச்சுட்டேன் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஜூ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உங்களுக்கு அது ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்குது. அவர் கூப்பிடுறது அது மாதிரி அவர் டெக்ஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜூவா அப்படிங்கிற மாதிரி நீங்களே வந்துட்டு ஒரு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் சேட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவரு இந்த மாதிரி சாப்பிட்டா, நீ என்ன பண்ணிட்டு இருக்காரு, நல்லபடியாக சாப்பிட்டு, நிறைய சாப்பிட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு, இதெல்லாம் ஹெல்தி, இதெல்லாம் அன்ஹெல்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, இவ்வளோ வருஷமாக இதெல்லாம் எனக்கு தெரியாதா, நீங்கள் சடனாக இந்த மாதிரி சொல்லும் போது தான் எனக்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்கவும், அதெல்லாம் தெரியாது, இவ்வளோ வருஷம் உங்களோட அம்மா அப்பா பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு வந்துட்டு பிரச்சனை இல்லை, ஆனால் இதுக்கு மேலே நான் தானே பார்த்துக்கணும், அதனால இனிமேல் எனக்கு தான் எல்லா பிரச்சனையும். ஸோ அதனால நல்லபடியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அது இது அட்வைஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி நான் இவ்வளோ வெயிட் இருக்கேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னா 100 கிலோ, அதாவது
100% வந்துடுவேன், ஓகேவா? நீங்கள் வந்துட்டு என்னை எங்கேயாவது கூட்டு போனால் எனக்கு தனியாக வண்டி வாங்கணும், இல்லைனா தனியாக ஒரு லாரி வாங்கி தான் கூட்டு போகணும், காரெல்லாம் கூட்டு போக முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. அவர் பார்க்குறாரு, என்ன அப்பத்தில் இந்த வெயிட் பற்றியே பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. பட் இருந்தாலும் வந்துட்டு உனக்காக தானே, ஸோ நீ எவ்வளோ வேணால் சாப்பிட்டு எப்படி வேணா இரு, உனக்காக வேணும் லாரியெல்லாம் வேணாம், உனக்கு பெரிய காரே வந்துட்டு நான் வந்துட்டு தனியாக எப்படி சொல்கிறது டிசைன் பண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, ஏன்னா இந்த மாதிரி உங்ககிட்ட யாரும் பேசுனது கிடையாது இல்லையா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெயிட் பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா சிரிச்சிருந்தா உங்களுக்கு வந்துட்டு தெரிவிக்காது. ஆனால் அவர் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறாருன்னா, உனக்காக நான் வந்துட்டு தனியாக ஒரு காரை வந்துட்டு மேனுஃபேக்சரே பண்ணுவேன் உன்னோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி டச் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க அந்த டெக்ஸ்ட் எல்லாம். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அது வந்துட்டு என்னோடய நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும், யார் கொடுத்தா, அம்மா கொடுத்தாங்களா, அப்பா கொடுத்தாங்களான்னு சொல்லி கேட்கவும் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் ஒருத்தரும் கொடுக்கல, நானே இதை கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு 3 நாள் ஆச்சு தெரியுமா உன் நம்பர் கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்கிறாரு. 3 நாள் ஆச்சா, வீட்டில் கேட்டதை கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், உனக்கு என்னோடய நம்பர் யாருமே கொடுக்கலையான்னு சொல்லி உங்களை கேட்குறாரு. இல்லையே எங்கே கொடுக்கல, நம்பர் எது கொடுக்கல அப்படின்னு சொல்லவும், அப்படிதான் எனக்கும் யாரும் கொடுக்கல, நானாக போய் எப்படி கேட்குறது, எங்கள் வீட்டில் சும்மாவே எனக்கு கலாய்ப்பாங்களா, ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியாமல் உன் நம்பர் எடுக்கணும் அப்படின்னா வேறு வழியே இல்லை, நான் வந்துட்டு ஒரு கொரியர் மாதிரி வந்தேன், அதாவது உங்க வீட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கொரியர் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க ஒரு பார்சல் வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், அதை கொண்டு வந்ததே நான் தான் தெரியுமா, அப்படியாவது உன்னோட நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் எப்படின்னு சொல்கிறது, என் நேரம் நீ வரல, உன்னோட அப்பா தான் வந்தார், அவரோட நம்பரை எழுதி வச்சுட்டு போயிட்டாரு, அந்த நம்பருக்கு கால் பண்ணால் உங்கள் அப்பா எடுக்கிறாரு, அவ்வளோதான் எனக்கு கடுப்பாயிடுச்சு, திரும்ப அதை வச்சுட்டு நான் திரும்ப மறுபடியும் வேற ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு யோசிச்சு பார்த்தேன். ஸோ அப்படி இப்படி யோசிச்சு ஒரு வழியாக என்னோட தம்பியை விட்டு உன்னோட நம்பரை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க இதுக்கு முதல்ல உங்கள் தம்பியை விட்டு நம்பர் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், நான் என்ன கண்டேன், அவனும் கலாய்ப்பான், ஆனால் வேறு வழியே இல்லைல்ல, ஸோ நான் போடுற பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு, ஸோ அதனால தான் பண்ணேன், பட் பரவாயில்ல, இந்த மாதிரி அழகு தெரிஞ்சு கிடைச்சாலும் ஒரு மாதிரி சகமாக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ டே வந்துட்டு ஆமாம் அப்படி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேரேஜுக்கு தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு என்னங்க தானே பரிச்சையாக நான் ப்ரிப்பேர்லாம் ஆகிறதுக்கு, அது பாட்டுக்கு ஒரு டேஸ் போயிட்டு இருக்குது, நான் பாட்டுக்கு அமைதியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் டே வந்துட்டு அப்படியா, ஆனால் நான் ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் எதுக்குன்னு கேட்குறீங்க. மேரேஜுக்கு தான்மா அப்படின்னு சொல்லவும், எங்கள் இதுக்கெல்லாம் என்னங்க ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கணும், அது வாங்கணும் இது வாங்கணுன்ட்டு இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இத்தனை எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஸோ இதெல்லாம் வேணுமோ நான் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லிஸ்ட்டே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் வீடியோ கால் பண்ணுறேன் எடுக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. வானா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இல்லை நீ எடு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறாரு. வீடியோ கால் பண்ணி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு அவரோட ரூமை தான் காட்டுறாரு. ஸோ அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ரூம் ஃபுல்லாகவே, நிறைய திங்ஸ் அது இது வந்துட்டு ஒரு க்ளாசெட் எல்லாம் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பாரு போல், தனியாக அப்படியே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் என்னங்க இப்படி தான் இருக்குமா உங்கள் வீடு அப்படின்னு கேட்கவும், இதெல்லாம் இப்படி இருக்காது, என்னோட ரூம் ரொம்ப கேவலமாக இருக்கும், உனக்காக தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், ஸோ ஓரளவுக்கு பிடிச்சிருக்கா, இதை தான் அரேஞ்ச் பண்ணணுமா வேறு ஏதாவது அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதெல்லாம் வேணாங்க, எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லவும், அப்பாடி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பண்ண வேலை எதுவுமே மிஸ் ஆகலை, இதுவும் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் அம்மா கூப்பிட்றாங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. நீங்கள் வந்துட்டு கால் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஐயோ என்ன இது இவர் பாட்டுக்கு மெசேஜ் பண்ணாரு, டக்குன்னு கால் பண்ணாரு, இப்போ வீடியோ கால் பண்ணிட்டாரு, இன்னமும் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட அந்த சேட் இருக்குல்ல, ஸோ அந்த சேட்டில் வந்துட்டு பார்க்குறீங்க குரூப்பில் மெசேஜ் வந்திருக்கு என்ன அப்படின்னா, அவனுக்கு மேரேஜ் ஆக போதில்ல, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெளில எங்காவது போகலாமா, ஏன்னா கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க, ஸோ எங்கேயும் யாரும் மீட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே வெளில போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறீங்க. அந்த வெளில போகிற டேவும் வருது. ஸோ நீங்களும் நல்லா அழகாக க்யூட்டாக ரெடி ஆகிட்டு அப்படியே போகிறீங்க. எப்படி இருப்பீங்க அப்படின்னா செம்ம க்யூட்டாக அப்படியே ரெட் கலர் ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது உங்கள் கலருக்கு, அதுக்கு ஒரு மாதிரி செம்ம க்யூட்டாக இருக்கா, அப்படி நல்லா அப்படியே அழகாக க்யூட்டாக இருக்கீங்க, ரொம்ப 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 க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ ஆக்சுவலாக டேதா வந்துட்டு உங்களை இந்த மாதிரி ட்ரெஸ் வந்துட்டு போட சொல்லியிருப்பாரு. தட் மீன்ஸ் இந்த ரெட் கலர் வந்துட்டு ட்ரை பண்ணிப்பாரு, உனக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு கடலெல்லாம் போயிட்டு ரெட் கலர்னு தேடி ஒரு வழியாக வந்துட்டு ஒரு கலர் பிடிச்சிருக்கும். அந்த ரெட் கலர்லேயே நிறையா ஷேட் இருக்கலாம், அதில் வந்துட்டு ஒரு ஷேட் நல்லா பிடிச்சிருக்கும், அதை வந்துட்டு எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து அதை நீங்கள் போட்டுக்கிறப்ப தான் தெரியுது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க, ஆமாம் அவர் சொன்னது கரெக்டு தான், எப்படி நல்லா கரெக்டாக சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிட்டு கிளம்பி போயிட்டீங்க. ஸோ வீட்டில் சொல்லிட்டு தான் போகிறீங்க. அவங்கள்ட்ட சரி சீக்கிரம் பார்த்து வந்துடுமா, ஈவினிங்குள்ளே வந்துடும் ஓகேவா, ரொம்ப லேட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நீங்களும் அப்படியே போகிறீங்க. போயிட்டு ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அங்கே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி டுகெதர் ஆகிட்டு உட்காந்துருக்குறீங்க. ஸோ நீங்கள் போயிருக்கிற பிளேஸ் எப்படின்னா பார்க் மாதிரி இருக்கும். அங்கே வந்துட்டு ஒரு ஹோட்டல், ஆக்சுவலாக அது ஒரு ஹோட்டல், அது வந்துட்டு பார்க் மாதிரி அப்படியே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே அழகாக க்யூட்டாக இருக்கும். அங்கே வந்துட்டு எல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதாவது அந்த வெயிட்டர் வரல, ஸோ அவர் வந்துட்டு ஆர்டர் எடுக்கிறாரு. எல்லோரும் வந்துட்டு ஒன்று வேணுங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன வேணுமோ அதை சொல்கிறீங்க, எல்லாம் கொண்டு வரேன்ட்டு போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே உன்னோட லைஃப் பார்ட்னர், அதாவது உனக்கு இந்த ஃபியான்சி இருக்கார்ல, ஸோ அவரை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நிஜமாவா அப்படியா இப்படியான்னு வாயை வந்துட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க.
அப்படி வந்துட்டு நீங்களும் அங்கே நடந்த எல்லாமே சொல்கிறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு பொண்ணு பார்க்க வந்தப்போ இந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவங்க நினச்சிருப்பீங்கல்ல. ஸோ அதனால நம்மளோட ரொம்ப க்ளோஸாக இருந்தால் நம்ம எல்லாமே ஷேர் பண்ணுவோம்ல அப்படின்னு நினச்சி நீங்கள் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களும் அப்படியே அப்படியே வாய் பிறந்துட்டு கேட்டுருக்காங்க. நிஜமாவாடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி இப்போ கூட இந்த ட்ரெஸ் கூட அவள் தான் வந்துட்டு இந்த கலர் ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க, நான் க்யூட்டாக இருப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அப்படியே பார்க்குறாங்க. ஆமாடி இது செம க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா. ஸோ அவள் வந்துட்டு நீ இது போட்டாலும் நீ க்யூட்டு தான், இதை போடலாம் நீ க்யூட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை பிடிச்சி சுச்சு அப்படிங்கிறா. ஸோ அப்படி சொன்னது உங்களுக்கு திரும்ப டேஸ்ட் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. கலாய்க்காது அப்படின்னு சொல்லவும், இல்லை இனிமேல் நாங்கள்லாம் ஒன்று வந்துட்டு ஜுஜுன்னு தான் கூப்பிடுவோம் ஜூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உங்களை டீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த வழி ஷை ஆகுறீங்க அப்படி கூப்பிடாத அப்படின்னு சொல்லவும், ஏன் கூப்பிடக்கூடாதுன்னு கேட்குறா. ஸோ அது வந்துட்டு அவர் மட்டும் தான் அப்படி கூப்பிடும், அதுதான் நல்லா இருக்கு, நீ கூப்பிட்டா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவும் அவள் அப்படி பார்க்குறேன். பாத்தியா நீ இப்போவே வந்துட்டு எங்களை கழட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஹாப்பியாக போயிட்டு இருக்குது டாக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நான் வாஷ்ரூம் போகணும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எஞ்சி கிளம்புறீங்க. ஸோ வாஷ்ரூம் போயிட்டு இருக்கிறீங்க. சாரா தான் உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு, மற்ற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எத்தனை பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தங்க ரொம்பவே க்ளோஸாக இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்பவே க்ளோஸ் வந்துட்டு சாரா, மற்ற 4-5 பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேவா. ஸோ எல்லாரும் க்ளோஸாக, பட் சாரா ரொம்ப க்ளோஸ் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அந்த பக்கம் போனதுமே இவங்களாம் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த பையனோட ஃபோட்டோ நீ பார்த்தியா, அவள் அனுப்பியிருந்தாலும் குரூப் அப்படின்னு சொல்லவும் ஒரு 4 பேர் பார்த்துருக்காங்க, ஒருத்தி மட்டும் பார்க்கல. இல்லடி நான் இன்னும் பார்க்கல, நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. பாரு அப்படின்னு சொல்லவும் அவளை எடுத்து பார்க்குறேன். என்னடி இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆமாடி எனக்கு அதே தான், எப்படி இவ்வளோ நல்லா இருக்கிற பையன் வந்துட்டு இவளுக்கு ஓகே சொன்னான், அது இவ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு வந்துட்டு நம்பவே முடியல, அவனுக்கு கண்ணுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. உங்க முன்னாடி ஒன்று பேசுறாங்க, இப்போ நீங்க இல்லாதப்போ வேற மாதிரி பேசுறாங்க. சாராக்கு செம்ம கடுப்பாகுது. என்னடி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. சாரா சும்மா நீ வந்துட்டு அவளுக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணாத, நீயே யோசிச்சு பாரு. இப்போ உன்ன மாதிரி என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா இவன் வந்துட்டு நம்ம கிட்ட அந்த மாதிரி இருக்கிறான் அப்படின்னா ஓகே, ஆனா அவளை பாரு, அவருக்குக்கும் எப்படி நீ எப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சாராவுக்கு கடுப்பாயிடுச்சு. மரியாதை இங்க எந்திரிச்சு போயிடு, நீ இதுக்கு மேலே இங்கே வந்துட்டு எங்களோட ஃப்ரெண்ட்ஸாகவே நீ இருக்க வேணாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் அவள் வந்துட்டு இப்போ இதுக்கெல்லாம் எதுக்கு கோச்சுக்கிற, சும்மா எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கலாய்ச்சிக்கிறது ஒரு மாதிரி நார்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் சாரா வந்துட்டு இந்த மாதிரி பேசாத, இந்த மாதிரி பேசுகிற மாதிரி இருந்தால் இனிமேல் நம்ம பேசிக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி கோவமாக பேசிகிட்டு இருக்கிறா. ஆனாலுமே அந்த பொண்ணுங்களாம் மிச்சம் 4 பேர் இருக்காங்களா, அவங்க ஒரு மாதிரி இன்னுமே அந்த டாக் தான் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் அந்த பையன் நிஜமாவே பாவண்டி. எப்படி அதாவது இப்போதைக்கு எதுவும் அவனுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் யோசிச்சுப்பாரு, அவளை அது கூட்டிகிட்டு போனால் எல்லாம் கலாய்ப்பாங்க. நாமளே இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மாவாக இருப்பாங்க, நல்லா கலாய்ப்பாங்க, எங்கேயும் அவளை கூட்டு போக முடியாது, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு ரொம்ப பாவமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேவை பார்த்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் வாஷ்ரூம் போயிட்டு ரிட்டன் வந்திருப்பீங்க, இது எல்லாமே கேட்டுட்டு இருக்கிறீங்க, அந்த பக்கம் நின்றுட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. அது யாருக்குமே தெரியல, அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையும் ஃப்ரெண்டுன்னு நினச்சி எல்லாமே சொல்லியிருப்பீங்க. ஆனால் எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. சாரா மட்டும் தான் பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கிறா. இந்த மாதிரி பேசினா நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் அவள் ஒருத்தியாவது உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காள் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. பட் இருந்தாலும் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேசினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுவும் நமக்கு அது பட பேசிட்டு இருக்கிறாங்க கேட்டுச்சுல, அதனால ஒரு மாதிரி அழுகையாக வருது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து பேக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. சார் வந்துட்டு நானும் வரையுது, இது கூடலாம் என்னால் இருக்க முடியாதுன்ட்டு அப்படியே பின்னாடியே வரா. ஸோ நீங்கள் வந்து சாரா கிட்ட சொல்கிறீங்க, பரவாயில்ல சாரா, நீ போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துட்டு வா. ஏன் அப்படின்னா உன்னோட வீட்டில் உன்னை இது மாதிரி அடிக்கடி வெளியே விடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்றைக்கி தான் நீ வெளில வந்திருக்கிற, அதுக்குள்ளே நீ போனீங்கன்னா உனக்கு மூட் ஸ்பாயில் ஆகிடும். கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் சார் அடுத்துட்டு அவங்க பேசுனதை நீ கேட்டுட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் அதிகமாக ஆல்ரெடி ஒரு மாதிரி அழுகையாக இருந்திருக்கும். ஸோ அப்படி கேட்டது பயங்கரமாக அழுகையாக வருது. இல்லை சார் அது இது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனாலும் வந்துட்டு நான் உன்னை பார்த்துட்டேன். ஸோ அவங்க பேசுனது நீ கேட்டு தானே, ப்ளீஸ் அதெல்லாம் வந்துட்டு தப்பாக எடுத்துக்காத. அதுங்கெல்லாம் வந்துட்டு மனசே கிடையாது, அதுங்கெல்லாம் என்ன ஜென்மனே தெரியல. ஸோ நிஜமாவே சொல்கிறேன், அவங்கள யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்க தான் உலகத்திலே பாவப்பட்ட பிறவிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் வந்துட்டு இல்லை விடு, அதெல்லாம் பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கிற, அவங்க சொல்கிறதும் சரிதானே, நான் தான் வந்துட்டு ரொம்பவே இமேஜின் பண்ணிட்டேன் போல். அவர் என்னதான் இருந்தாலும் ஏன் என்கிட்ட இந்த மாதிரி அவர் நல்லபடியாக நடந்துக்கிறாருன்னு தெரியல. இன்கேஸ் என்ன கல்யாணம் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு தானே எல்லாமே கஷ்டம். நான் போயிட்டு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவள் பார்க்குற அடியே இந்த பைத்தியக்காரிங்க பேசுனதெல்லாம் கேட்டாடி நீ இந்த அளவுக்கு முடிவு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறா. இல்லடி நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், எப்படி இருந்தாலும் இதெல்லாம் நடக்குதானே, அப்போ அவர் கஷ்டப்படுவார்ல. மேபி எல்லாரும் அவர் கலாய்ச்சாங்க அப்படின்னா அவருக்கு இப்போ இருக்கிற லவ் அதே மாதிரி எனக்கு ஏதாவது லைஃப் லாங் என் மேலே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் அழுதும் சாராக்கு செம்மையாக கஷ்டமாக இருக்குது. அப்படியே உங்கள் கையை பிடிச்சி திரும்ப அந்த பார்க்குள்ளேயே கூட்டு போகிறா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே கூட்டு போகிறா. அப்படியே அழுதுட்டு இங்கே எதுக்கு
வர அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு இவளுங்க சொல்றதெல்லாம் நீ கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளுக்கே போயிட்டா. ஸோ அவங்களாம் பார்க்குறாங்க எங்கடா போனீங்க திரும்பி வந்துட்டு இருக்காங்கன்னு. அப்படியே செம்மையா நீங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு ஏதாவது என்னாச்சு ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்க பேசுனதெல்லாம் அவ கேட்டா அப்படின்னு சொல்லி சாரா சொல்றா. இல்ல நான் விளையாட்டுக்கு சும்மா சொன்னேன் அதுக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், அப்படியே வந்துட்டு சாரா கடுப்பாயிடுச்சு. அங்க இருக்கிற தண்ணி ஜூஸ் பாட்டில் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் மூஞ்சிலையும் ஊத்திட்டு இருக்கிறா. அவங்க வந்துட்டு லூசா என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு நீங்க பண்ணது அவன் வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்ற அளவுக்கு பண்ணிட்டீங்கல்ல, நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு இருக்கிறா. நீங்க பாக்குறீங்க சாரா வா சாரா போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லவும், அவங்க வந்துட்டு சரி சாரி விளையாட்டு தாண்டி சொன்னோம் நாங்க வேண்டே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ அதில் என்ன சொன்னாலும் வந்துட்டு அதாவது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறது உங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு சாரா வந்துட்டு என்ன பண்ணனா எல்லாத்துக்கும் பல ஒவ்வொரு அரை அப்படியே லைனாக வந்துட்டு நிற்க வச்சு அரை கொடுக்க மாதிரி எல்லாத்துக்கு இடத்துலையும் ஒரு அரை கொடுத்துட்டு இப்போ வா போகலாம் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது இப்போ தான் எனக்கு மூடு வந்துட்டு நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறா. நீங்கள் பார்க்குறீங்க எடி அவங்க அடிக்க தான் வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்படி சும்மா விட்டுட்டு போயிருந்தா எனக்கு ஒரு மாதிரி மூட் ஸ்பாயில் ஆயிருக்கும், அதனால தான் என்னோட மூடை நல்லா ஆக்டிவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் வந்துட்டு பார்க்க போகிறீங்க, அதாவது வேற ஒரு பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த பார்க்கில் உட்காந்துட்டு அவகிட்ட கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கிறீங்க. சாரா என்னதான் இருந்தாலும் நான் எப்படி சொல்லுன்னு தெரியல, அவர் என்கிட்ட நல்லபடியாக தான் இருக்காங்க, ஆனால் லைஃப்லாம் இதே மாதிரி பாசமாக இருக்காதுல்ல. அவங்க சொன்னதும் சரிதானே, ஏன்னா எல்லாரும் இந்த மாதிரி கலாய்க்கிறப்ப அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குல்ல, ஒரு வேளை நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ சாரா வந்துட்டு இங்கே பாரு அந்த மாதிரிலாம் இருக்காது, அப்படியாலும் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஓகேவா உனக்கு அவரை அதாவது உன்னை அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் ஓகேவா. ஸோ முதல்ல அதை கேளு, உங்களுக்கு எதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு கேளு. ஸோ அவங்களோட ரீசன் வேலிடாக இருக்கும், கண்டிப்பாக வேலிடாக தான் இருக்கும். அப்படி வேலிடாக இல்லை சும்மா ஏதாவது சும்மா சாக்கு போக்கு சொல்கிறாரு அப்படின்னா மேபி நீ வந்துட்டு சொல்கிறது மாதிரி கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிக்கன்னா பண்ணிக்கோ, ஆனால் கண்டிப்பாக வேலிடாக இருக்கும். ஏன்னா ஒரு பையன் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை லவ்வெல்லாம் பண்ணுற அப்படின்னா நல்லபடியாக ஏதாவது ரீசன் இருக்கும், நீ யோசிச்சு பாரு கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. இப்போ நீங்களும் வந்துட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க, ஆனால் ஒரு மாதிரி மூட் அவுட்டாக தான் போகிறீங்க. பார்க்குறாங்க என்னாச்சு நல்லா தானே இருந்தேன் காலையில் போகிறப்போ இப்போ என்ன இப்படி ஆகிட்டான்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி வந்து கேட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போனேன் நல்லா தானே வருவேன், என்ன இன்னைக்கு மட்டும் டயர்டாக இருக்குங்க, சரி ஓகே ரெஸ்ட்டு அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்களும் போயிட்டு உங்களோட பெட்டில் படுத்துட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறீங்க. டக்குன்னு ஒரு கால் வருது. ஸோ எடுத்து பார்க்குறீங்கிட்டே தான் அப்படியே நீங்கள் அட்டன் பண்ணதும் ஜூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பேசலே தெரியுது ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி சேடாக பேசுகிற மாதிரி. அவர் வந்துட்டு என்னாச்சு நல்லா தானே போனேன், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கலான்னு கூப்பிட்டேன், என்ன நீ சேடாக பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுவா அது ஒன்றும் இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ கேளு ஓகே அப்படின்னு சொல்கிறாரா. உங்களுக்கு எதுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது ஒரு கேள்வியா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க ஏதாவது ரீசன் இருக்கும்ல, வேலிடாக ஏதாவது ரீசன் இருக்கா என்ன ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் திருப்பி கேட்குறாரு, அப்படின்னா என்னையே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அதனால தான் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு இது ஒரு ரீசனா அப்படிங்கிறாரு. எனக்கு இதாங்க ரீசன், ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல, ரீசனே இல்லாமல் எப்படிங்க ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் யோசிச்சு பார்க்குறாரு. சரி ஓகே ரீசனே இல்லைன்னு சொல்ல முடியாது, அட் த சேம் டைம் நிறைய ரீசன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, உன்னை பிடிச்சிருக்கு அதனால எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க ஏங்க அப்படி பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜ் சொல்கிறேன் உனக்கு அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ணிடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க என்ன இது கால் வேறு கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டாருங்க. கிட்டத்தட்ட மேரேஜ் டேவே வந்துருச்சு, அந்த அன்றைக்கி கல்யாணம் ஆக போகுது. ஸோ ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னுமே அந்த ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா ஃபுல்லாக ஹாப்பியாக கிடையாது, ஒரு மாதிரி இருக்கீங்க, கொஞ்சம் ஹாப்பி கொஞ்சம் சேட் அந்த மாதிரி கலந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு வேளை ஃபியூச்சரில் அவருக்கு வந்து அந்த லெவலாக போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே நின்றுருக்கீங்க. அந்த ஸ்டேஜில் தான் பக்கத்தில் டே தான் நின்றுருக்காரு. அவர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. நீங்களும் அவர் பார்க்குறப்ப நல்லா ஹாப்பியாகிறீங்க, அந்த பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா சேட் ஆகிடுறீங்க. அப்புறம் நிறைய பேர் ஃபோட்டோலாம் வந்து எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துகிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வந்துட்டு உங்ககிட்ட சூப்பர் டே கங்க்ராச்சுலேஷன் ரொம்ப லக்கின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்குறீங்க என்ன இது எல்லாம் சொல்லிட்டு டே அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறவங்களை கூப்பிட்டு எக்ஸ்கியூஸ் மீ நான் தாங்க லைக் அப்படி சொல்கிறாரு. நீங்கள் அதையும் பார்க்குறீங்க, இப்போ எதுக்குடா மாற்றி மாற்றி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு அது ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்களாம் மறுபடியும் பேசிப்பாங்கல்ல, இவளுக்கு பாருடி இப்படி ஒரு பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகவும் உங்களுக்கு இது பழகிடுச்சு போல. ஆமாம் எல்லாரும் இப்படி தான் கேட்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவரே இந்த மாதிரி சொல்லுவார், இதெல்லாம் எதுக்கு பேசாமல் கல்யாணத்தை நிறுத்திடலாமா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் டே வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து எப்படி சொல்கிறாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு இங்கே பாரு நான் வந்துட்டு செம்ம லக்கிடா, எனக்கு நான் எப்படி சொல்கிறது அதெல்லாம் நான் ரொம்ப வருஷமாக காத்திருந்து கிடைச்ச பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டி காட்டி சொல்லிட்டு இருக்காரு. காத்திருந்து கிடைச்ச பொக்கிஷமா இது, நான் இப்படி இருக்கிறது இவங்களுக்கு பொக்கிஷமா, இவரெல்லாம் என்ன பேசுகிறாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் ஒரு வழியாக வந்து அந்த கல்யாணம்லாம் முடியுது. உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது, ஏன்னா ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிச்சு, உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறாங்க, டேவும் ஹாப்பியாக இருக்காரு. உங்களுக்கு தோணுது ஒரு மாதிரி ஹாப்பியான லைஃப் தான் நம்ம வாழ போகிறோமா அப்படின்னு. ஆனாலும் கொஞ்சம் பயம் இருக்குது, பட் அதை காட்டிக்கல. அப்படியே
வந்துட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டீங்க. ஸோ அவர் சொல்லியிருப்பார்ல, உனக்கு ஆஃப்டர் மேரேஜ் நான் சொல்கிறேன் என்ன எதனால பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் உங்களுக்கு தோணுது. அப்போ இன்னைக்கு சொல்லுவார்ல எதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. டேவும் வராரு. ஸோ வந்தது நீங்கள் கேட்குறீங்க. நைட் ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்துட்டு வந்திருக்காரு. ஸோ நீங்கள் கேட்குறீங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே அப்படின்னு சொல்லவும், நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஏதாவது கேட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க, எனக்கு வேணா தலையை வெடிச்சிடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், திரும்ப அவர் என்ன பண்ணுறாருன்னா உங்கள் கண்ணத்தை பிடிச்சிட்டு ஜு 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 அப்படின்ட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், உனக்கு எதுவுமே ஞாபகமே வரலையா அப்படின்னு கேட்குறாரு. ஞாபகம் வரலையாவா, வருதே, நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறது இப்படி தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது இல்லை, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. உனக்கு இன்னுமா என்ன தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களை தெரியலையாவா, உங்களுக்கு என்ன முதல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்துட்டு அடிப்பாவி, இன்னுமா உனக்கு என்ன தெரியல, என்ன பாரு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. பார்த்துட்டு தானே இருக்கேன், எனக்கு தெரியலப்பா, நீ யாரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும். கட்டின புருஷனை பார்த்து யாரும் தெரியலன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே நானே சொல்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிறாரு. உங்களோட கையை எடுத்து அவரோட கையில் வச்சு அப்படி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படி நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க கையை. அகைன் நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் என்னை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பொக்கிஷம் பொக்கிஷம் பல வருஷம் பொக்கிஷம் அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு அதான் சொல்ல வரேன்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ வந்துட்டு பல வருஷமாக நான் காத்திருந்து கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் உனக்கு இன்னுமா ஞாபகம் வரல, நம்ம வந்துட்டு 9th படிக்கிறப்போ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம 9th படிக்கிறப்போவா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இல்லைங்க, உமன்ஸ் அதாவது கேர்ள்ஸ் ஸ்கூலுக்குள்ள அங்கே தானே படித்தேன், நீங்கள் எங்கே என் கூட படிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சொல்லிட்டு வந்துட்டு நான் வேறு ஸ்கூல் நீ வேறு ஸ்கூல் தான், ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, நம்ம ஒரு இடத்துல மீட் பண்ணோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம எங்கே மீட் பண்ணோம், எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லவும், அப்படியே அவர் ஒரு இடம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் அதாவது சின்ன வயசில் ஸ்கூல் போயிட்டு இருந்திருப்பீங்களா. ஸோ 9th படிக்கிற டைமில் டேவும் 9th படிச்சிருப்பாரு. 2 பேரும் வேறு ஸ்கூல் தான். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு டேவு தெரியாது, பட் அவருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல். எப்படின்னா தான் இருப்பீங்க. ஸோ அந்த கொரியாவில் அந்த வின்டர் சீசன்லலாம் எப்படின்னா அந்த பனியெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் நிறையா அந்த பக்கம் இந்த பக்கம் நிறையா ரோட்லலாம் நிறைய பனியெல்லாம் பெஞ்சு பனி கட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வரும்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஒரு இடத்துல நின்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஒரே இடத்துல அந்த பனிக்கட்டி மேலே நிற்கவும் உங்களோட ஷூ இருக்குல்ல, ஸோ அந்த ஷூ வந்துட்டு அந்த பனிக்கோட நல்லா மெர்ஜாக இருக்கும். அது தெரியாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரி ஓகே நான் போறேன்ட்டு போயிருப்பாங்க. நீங்களும் அவங்க போனதுக்கப்புறம் திரும்பலான்னு சொல்லிட்டு திரும்பியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு மூமெண்ட் கொடுக்குறப்போ அந்த கால் வந்துட்டு அங்கேயே உள்ள ஃப்ரீஸ் ஆகிட்டு அந்த ஷூக்குள்ளேயே நிற்கவும் உங்களால் வந்துட்டு கால் எடுக்க முடியாமல் போச்சுன்னா அங்கேயே விழுந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் பொத்துன்னு விழுறப்போ உங்கள் பக்கத்தில் வந்துட்டு சைக்கிள் ஒரு பையன் வந்திருப்பான். ஸோ அந்த பையன் வந்துட்டு வேறு யாரும் இல்லை, டே தான். அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு, நீங்கள் வந்துட்டு கீழே கிடக்குறீங்களா. ஸோ உடனே ஓடி வந்து அவர் எப்படின்னா எப்படி சொல்கிறது, அந்த சைக்கிளெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு உங்களை வந்து தூக்கி விடுறதுக்கு வருவார். ஸோ அப்படியே உங்களை தூக்குவார். ஆனாலும் வந்துட்டு உங்களோட கால் நல்லா அந்த இதில் மாட்டியிருக்கும். அவர் தான் வந்துட்டு அவரோட பேனா பென்சில் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த காம்பஸ் இருக்குல்ல, ஸோ ஃபைனலாக அந்த காம்பஸ் எடுத்து உங்களோட ஷூ கடியிலெல்லாம் விட்டு அந்த பனிக்கட்டியெல்லாம் உடச்சிட்டு இருப்பாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவ்வளோ அழகாக க்யூட்டாக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்சிருக்கும். ஸோ என்ன பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் அவர் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா அவர்கிட்ட நீங்கள் அவரோட கண்ணத்தை பிடிச்சி சு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நீங்கள் ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு ஓடி இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு க்ரஷ், அந்த ஃபஸ்ட்டு லவ் எல்லாமே உங்களுக்கு அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய டைம் அவரை பற்றி நினச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கப்புறம் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு அப்படியே செமையாக ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தானா அது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடிப்பாவி நீ பாட்டுக்கு வந்த, கண்ணத்தை பிடிச்ச, ஒரு கிஸ்ஸை கொடுத்த, ஜுன்னு போனேன், ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன ஆனேன் ஏதானு உனக்கு தெரியுமா, உன்னோட நினைப்பாவே பித்து பிடிச்சி தெரிஞ்ச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேன் படுத்துட்டு உங்களையே பார்த்து பேசிட்டு இருக்காரு. நீங்கள் சாரிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், என்ன போய் சாரி போடுறீனே வச்சுக்கோ சாரியை, நீ பாட்டுக்கு இப்படி பண்ணல, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை வந்து நீ பார்த்தியா, ஒன்றுமே இல்லை, நீ பாட்டு அந்த ஒரே நாள் நீ முடிச்சிட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ அப்படி இல்லைங்க, அது வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் நானும் அன்றைக்கி நீ பண்ணினா அதே விஷயத்த பண்ணேன், ஆனால் உனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை, இப்போ வரைக்கும் நான் சொல்லலைன்னா உனக்கு ஞாபகமே வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மருதி ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறீங்க, நல்லா மறந்த எப்படி மனுஷனே மறக்கிற அளவுக்கு உனக்கு வந்துட்டு ஞாபகம் மருதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க நான் வந்துட்டு மனுஷங்களை மட்டும் தான் மறந்துடுவேன் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ வந்துட்டு பாவம் போல் மூஞ்சி வச்சுட்டு உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு சரி ஓகே நான் மறந்துட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் முழுசாக மறக்கலை, எப்படின்னா நானும் உங்களை பற்றி நினச்சிட்டு தான் இருந்தேன், சரி ஓகே விடுங்க நான் தான் வரல, ஓகே நீங்கள் வந்திருக்கலாம்ல, நீங்கள் மறுபடியும் என்னை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் சொல்கிறாரு, அதுவா அடுத்த நாளே நான் திரும்ப அதே இடத்துக்கு வந்தேன், ஆனால் நீ இல்லை, ஒரு வாரம் நான் திரும்ப அதே இடத்துக்கு வந்தேன், ஆனால் நீ இல்லை, நீ எந்த ஸ்கூல் படிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது, ஏன்னா உன்னோட யூனிஃபார்ம் எனக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது, நீ போட்டுக்க யூனிஃபார்ம் ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்கூலுக்கு நான் போய் பார்த்தா அங்கே வந்துட்டு நீ இல்லவே இல்லை, ஒரு மாதம் நான் தேடி
தேடி இருப்பேன். அதுக்குள்ளே வந்துட்டு அந்த ஸ்கூல் அந்த 9th படிக்கிற பீரியட் முடிஞ்சிடும்ல. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 10th ஸோ என்னை வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்க. அதாவது நான் வேறு ஊருக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே முடியல. டெய்லியும் ஞாபகமாகவே இருக்கும். என்னால் வேறு யாரையுமே நினச்சி கூட பார்க்க முடியல தெரியுமா? அதுக்கப்புறம் ஃபைனலாக நான் காலேஜ் முடிக்கிறப்போ ஒரு டைம் உன்னை பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஒரு வழி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு நம்பவே முடியல. ஏன்னா நானும் அந்த காலேஜ்லேயே தான் படிச்சிருக்கேன். ஆனால் ஃபைனல் இயரில் லாஸ்ட் எக்ஸாம் அப்போ 2 பேத்துக்கும் ஒரே ஹால் போட்டிருந்தாங்க. ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், நீ எழுதின அதே எக்ஸாம் ஹாலில் தான் நானும் எக்ஸாம் எழுதினேன். ஸோ அப்போ தான் நான் உன்னை பார்த்தேன். ஸோ பார்த்தது எனக்கு செம்ம ஹாப்பி. அப்போ இருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளில் உனக்கு கல்யாணம்னு வேறு சொல்லிட்டாங்க. எனக்கு உயிரே போயிடுச்சு தெரியுமா? ஏன்னா என்னோட வீட்டில் எப்படி சொல்லி நான் பேசுறது? ஏன்னா அந்த டைமில் எனக்கு கல்யாணம் வயசு இல்லைல்ல. ஆனாலும் கூட நான் என் அம்மா கிட்ட போய் சொன்னேன். எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். அவங்க வந்துட்டு "டேய் என்னடா இப்போ தான் காலேஜ் முடிச்சுக்கிறோம் அதுக்கும் கல்யாணமா? போய் வேலை ஏதாவது இருந்தால் பாரு. ஒழுங்கா போயிட்டு பிழைக்கிற வழியை பாருன்னு" சொல்லிட்டாங்க. அதனால நான் வேலைக்கு போக வேண்டியதாயிடுச்சு. ஆனாலும் டெய்லி உன்னை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பேன். நீ எங்கேயாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போவேன் வருவேன். ஆனால் வந்துட்டு எப்பவுமே நீ பசங்க கூட பேசிக்கூட நான் பார்த்ததில்ல. ஸோ வந்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறது. அப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு. அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி இப்படி விசாரிப்பேன் உன்னை பற்றி. எல்லாரும் வந்துட்டு கல்யாணம்லாம் இன்னும் ஆகலடா, அவள் வேணான்னு சொல்லுவா போலன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 4-5 வருஷம்லாம் முடிஞ்சில்ல. அதுக்கப்புறம் நீ ஃபைனலாக ஓகேன்னு சொன்னியாமா. அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு தைரியமாக பேசினேன். ஏன்னா என் வீட்லேயும் அப்போ தான் எனக்கு கல்யாணம் பண்ணலாங்க ஒரு பேச்சு எடுத்தாங்க. ஸோ டக்குன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க எப்படிங்க இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணீங்களா எனக்காகவா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் உனக்காக தான், வேறு யாருக்காக வெயிட் பண்ணுவாங்க, நீ தானே எனக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன சொல்கிறேன்னே தெரியல. நான் வேணும்னே பண்ணியிருக்க மாட்டேங்க, ஏதாவது நான் சின்ன பொண்ணு அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. சின்ன பொண்ணோ பெரிய பொண்ணோ நீ வந்துட்டு என்னோட மனசு கெடுத்துட்டேன். ஸோ அதனால் நான் உன்னை அப்படி சொல்கிறாரு. எது என்னையா அப்படி சொல்லி கேட்கவும், ஐயோ இல்லைம்மா நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், தப்பாக புரிஞ்சுக்காடுறாரு. உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கேட்க ஆச்சரியமா இருக்குது. எப்படி இது மாதிரிலாம் நடக்குமா? இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குதே! நான் என்னைக்கோ பண்ண ஒரு விஷயம். இவ்வளோ வருஷம் இவரு எனக்காக வெயிட் பண்ணாரா? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் டேஸ்லாம் போகுது. உங்களுக்கு ஹாப்பியா இருக்குது. இப்போ ஒரு ஹோப் வந்துருச்சு. என்ன ஆனாலும் நம்ம மேலே அவர் கண்டிப்பாக பாசமாக இருப்பாங்க, லவ்வாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப் உங்களுக்கு அவர் சொன்ன அந்த ஸ்டோரியிலே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா 9th படிக்கப்போ நீங்கள் நல்லா ஒல்லியாக இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்கிறீங்க, சப்பியாக இருக்கிறீங்க. ஓகேவா? அது ஃபேட்டுன்னு கூட சொல்ல முடியாது. சப்பியாக அழகாக க்யூட்டாக பொதுன்னு இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அப்போ எப்படி மற்றவங்கள மாதிரி எப்படி சொல்கிறது, ஃபேட்டு ஸ்லிம் இந்த மாதிரி பார்க்குறவங்களா இருந்திருந்தா கண்டிப்பாக டேபிள் வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. காலேஜில் பார்த்தேன்னு சொன்னார்ல. ஸோ அப்போ நம்ம ஃபேட்டாக தானே இருந்தோம். அப்படி இருக்கிறப்போ அவருக்கு நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்பவுமே நம்மளை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் வந்துருச்சு உங்களுக்கு. இதுக்கப்புறம் நல்லா லைஃப் எல்லாம் ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்குது. வெளில போகிறீங்க. ஸோ வெளில போகிறப்போ நீங்கள் வந்துட்டு அப்போ வந்து கொஞ்சம் சின்ன தயக்கம் இருக்குது. ஏன்னா எல்லாரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் பேராக இருக்காங்க, பார்க்கறதுக்கு அப்படியே செம்மையாக க்யூட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறனால ஒரு வேளை அவருக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே விலகி விலகி போகிறீங்க. ஒரு பார்ட்டியில் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் விலகி தான் நிற்கிறீங்க. வந்துட்டு வா வான்னு கூப்பிட்றாரு. நீங்கள் இல்லை பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துட்டே இருக்கிறீங்க. ஆனால் அவரால் பொறுக்க முடியல. என்ன நீ எங்கேயுமே வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படி உங்களை பிடிச்சி இழுத்துட்டு வராரு. தண்ணி இழுத்துட்டு வராரு. நீங்கள் இங்கே என்னை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், டான்ஸ் பண்ணதாவா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்துட்டு டான்ஸ் பண்ணுற பார்ட்னர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு லிஃப்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் அப்படியே தூக்குவாங்க எண்டில். ஸோ பார்க்குறீங்க இவர் எப்படி என்ன தூக்குவார், எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட போகிற மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது உங்களுக்கு. அப்படியே நீங்கள் அவரை விட்டு விட்டு விலகி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு உங்களுக்கு நல்லா பக்கத்தில் இழுத்து வச்சு தான் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே டான்ஸ்லாம் முடிஞ்சு லாஸ்ட்டில் வந்துட்டு எல்லாரும் அவங்களோட பார்ட்னர் அப்படி தூக்கிக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான் போச்சு, எல்லாத்துக்கு முன்னாடி மறுபடியும் அசிங்கப்பட போகிறனே அப்படின்னு. ஆனால் நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க அப்படியே லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் அவங்கள விட்டுட்டாங்க. ஆனால் மட்டும் இன்னும் அழகாக சுற்றிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. இவர் எப்படி என்ன எப்படி தூக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இறக்கி விடுறாரு. அப்படியே உங்களுக்கு நல்லா கலங்குது. பார்த்துட்டே இருக்கிறீங்க. வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. என்னை யாருமே இப்படி தூக்குந்தல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. மேபி இது வந்து சின்ன விஷயமா இருக்கலாம், இது மாதிரி யாருமே தூக்குந்தில்லை அப்படிங்கிறது. ஆனால் அது வந்துட்டு அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணதில்லை அப்படின்னா ஒரு பர்சன் ஃபஸ்ட் டைம் எப்படி லிஃப்ட் பண்ணுறாங்க தூக்கிக்கிறாங்கன்னா அது ஒரு தனி ஃபீல், அது செமையாக இருக்கும். அதனால வந்துட்டு அது சில பேருக்கு மட்டும்தான் புரியுது, எல்லாத்துக்கும் தெரியாது. அதனால நீங்கள் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அழுகுறீங்க. சொல்லிட்டே வந்துட்டு என்ன உனக்கு நான் மறுபடியும் தூக்கிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு காருக்கே போயிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க எப்படி உங்களால் என்ன தூக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ என்ன வெயிட் ஆகுதுன்னு நினைக்கிறியா, வெயிட்லாம் ஒன்றும் கிடையாது, நான்லாம் வந்துட்டு அப்படி செம்ம எப்படி சொல்கிறது, நான் செம்ம ஸ்டீல் பாடிப்பா, நான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலைல போய்ட்டு உட்கார வைக்கிறாரு. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணுறீங்க, அப்போ நம்ம அந்தளவுக்கு வெயிட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காரில் போயிட்டு இருக்கிறப்ப கேட்குறீங்க, நான் வந்துட்டு அவ்வளோ வெயிட் இல்லையா, நீங்கள் எப்படி இப்படி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் இவ அப்படியே 1000 கிலோ இருக்கிறா, இவ்வளோ தூக்கம் அர்னால்டு தான் வரணும் பாரு, உனக்கெல்லாம் நானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. அது வந்துட்டு அவருக்கு எப்படி சொல்கிறது, அந்த வெயிட் அப்படிங்கிற ஒரு மேட்டரே கிடையாது போல். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களை எப்பயுமே அவர் பக்கத்தில் இருக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு நீங்களாக மட்டும் தான் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ மற்றபடி எந்த ஒரு ஆக்வர்டாகவும் ஃபீல் பண்ணாத மாதிரி உங்களை பார்த்துக்கிறாரு.
ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கிறப்போ அப்படியே மேலே வந்துட்டு சுச்சுன்னு ஒரு சவுண்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக எல்லாமே மாறி போயிடும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு அப்படி கரண்டி போட்டு இடிச்சிட்டு இருக்கிறீங்க அந்த பாத்திரத்தை எல்லாம். அந்த பக்கம் மறுபடியும் சுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த சத்தமாக கேட்குது. எல்லாமே மாறிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே நிற்கிறீங்க. ஸோ இந்த பக்கம் கீழே டே வராரு. ஸோ டே வந்து அப்படியே திரும்பி முறைக்கிறீங்க. அவர் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யார் அப்படி கொஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் உங்களோட கணத்தை கிள்ளிட்டு சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு போறாரு. உங்களுக்கு அப்படியே சிரிப்பும் வருது, கோவமும் வருது. அப்படியே வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மேலே போறீங்க. ஸோ மேலே போய் பார்த்தா வேற யாரு, உங்களோட பேபிஸ் தான். ஸோ அவங்கள தான் கொஞ்சிருப்பாரு. அதுக்கு உங்களுக்கு பொறாம பொறுக்கல. அப்படி வந்துட்டு அந்த குழந்தைங்க வந்துட்டு அப்படியே உங்களோட கணத்தை பிடிச்சிட்டு சுச்சு அப்படி ஆக்சுவலாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாரு போல உங்களை இது மாதிரி பண்ணுறதுக்கு. அதுங்க வந்துட்டு அப்பா இப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க. ஓ ப்ராக்டிஸா, இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணத்தை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ வெளியே போனட்டே திரும்ப உள்ள ஓடி வராரு. ஓடி வரதை பார்த்துட்டு ஐயோ என்னாச்சு எதாவது மறந்துட்டீங்களான்னு கேட்குறீங்க. அதுவா ஆமாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா டைட்டாக ஹக் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு உன்னோட பர்த்டே கிஃப்ட் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று கை ரெண்டையும் வச்சு நான் தான் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க எத்தனை வருஷத்துக்கு இதே டைலாக் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனாலும் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அப்படியே ஓடி போயிட்டு நல்லா ஹக் பண்ணிட்டு ஆமாம் இது வந்து கிஃப்ட் வந்து எனக்கு மட்டும்தான். ஸோ இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டே இருக்கீங்க. இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன் டியர். எப்படி இருக்குன்னு வேற தெரியல. ஸோ நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஓகேவா. டாடா.